Hi guys, welcome to shruthiskitchendubai. நான் இங்க துபாயில தமிழ்நாடு போயிருந்தேன். அங்க டிஃபரண்ட் வெரைட்டிஸ்ல சிறுதானிய பாஸ்தா பார்த்திருந்தேன். சிறுதானிய பாஸ்தாலே வரகு, திணை, ராகி இந்த மாதிரி பாஸ்தாஸ்லாம் இருந்துச்சு. நான் இன்னைக்கு ராகி பாஸ்தா தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி பாஸ்தாக்குள்ளேயே ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தாவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். 8 மினிட்ஸ்ல இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டா பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரே ஒரு பாஸ்தா எடுத்து கத்தியால இந்த மாதிரி குத்தி பாருங்க. உங்களால ப்ரோக்கன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பாஸ்தா சூப்பரா வெந்துருச்சு. இதை கூல் டவுன் பண்ணிடணும். ஓவரா குக் ஆயிரும். கொஞ்சமா கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா வெந்து தண்ணி எல்லாம் கொஞ்சமா வத்தி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேக்கில் கொடுத்த மசாலா பேக்கெட்டை கட் பண்ணிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா காய்கறிகளோட சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பாஸ்தால கோட் ஆகிற அளவு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவனா எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகும். சூப்பரா குவிக்கா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராகி மில்லட்ல செஞ்ச பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். இது ராகில தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றதே தெரியாது. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. மோஸ்ட்லி இப்போ ஸ்ருத்திகாக்கு மைதால செய்யற ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இந்த மாதிரி மில்லட்ஸ்ல செஞ்சதா கொடுக்குறேன். நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா shruthiskitchendubai அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, ishq you all.